Hi students, happy morning to all. This is V. Sindhil Kumar. Today now going to start with new exercise number 6.4. Last video exercise 6.4 உடைய example sums பார்த்தோம். இப்போ நம்ம exercise 6.4 உடைய sums பார்க்க போறோம். Exercise 6.4 question number 1. Find the combined equation of the straight lines whose separate equations are x minus 2y minus 3 equals 0 and x plus y plus 5 equals 0. ஓகேங்களா? ஸோ கம்பைண்ட் ஈக்குவேஷன் கேட்குறாங்க, செப்பரேட் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? செப்பரேட் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு கம்பைண்ட் ஈக்குவேஷன் கேட்டால் என்ன பண்ணணும்? இந்த டூ ஈக்குவேஷன் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணினாக்கா யூ கெட் கம்பைண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? கம்பைண்ட் ஈக்குவேஷன். ஸோ தி செப்பரேட் ஈக்குவேஷன்ஸ் ஆர் x minus 2y minus 3 equals 0 and x plus y plus 5 equals 0. ஸோ கம்பைண்ட் ஈக்குவேஷன்ஸ் அப்போ என்ன பண்ணணும்? டூ ஈக்குவேஷன் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ x minus 2y minus 3 into x minus y plus 5 equal to 0. ஸோ டூ ப்ராக்கெட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு எக்ஸால் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸால் பண்ணால் x into x x ஸ்கொயர், நெக்ஸ்ட்டு x into minus y minus xy, நெக்ஸ்ட்டு x into plus 5 வந்து 5x ஆகிடும். நெக்ஸ்ட்டு minus 2y மல்டிப்ளை பண்ணுறேன். minus 2y into x minus 2xy minus into minus plus ஆகிடும். 2y into y 2y square plus 2y square ஆகிடும். நெக்ஸ்ட்டு minus into plus minus ஆகிடும். 2y into 5 minus 10y ஆகிடும். நெக்ஸ்ட்டு minus 3 மல்டிப்ளை பண்ணுறீங்க. minus 3 into x minus 3x ஆகிடும். minus into minus plus ஆகிடும். 3 into y plus 3y. நெக்ஸ்ட்டு minus into plus minus 3 5s are 15 equal to 0. ஓகேங்களா? இதுதான் கம்பைன் ஈக்குவேஷன். இப்போ செப்பரேட் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு கம்பைன் ஈக்குவேஷன் கேட்டால் என்ன பண்ணணும்? இந்த கொடுத்துற கிவன் ஈக்குவேஷன் 2 என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணிடணும். தட்ஸ் ஆல். So x square minus 3xy minus 2y square plus 2x minus 7y minus 15 equal to 0. Like terms group பண்ணி simplify பண்ணினாக்கா we get combined equation. ஓகேங்களா? இப்போ x square xy வந்து minus xy 1 times இருக்கு. நெக்ஸ்ட் minus 2xy இருக்கு. அப்போ ஆட் பண்ணினாக்கா minus 3xy வந்துடும். நெக்ஸ்ட் y square term அப்போ 2y square இருக்கு plus 2y square. இப்போ அங்கே மைனஸ் போட்டிருக்காங்க, ப்ளஸ்ஸாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ப்ளஸ் வரணும், ப்ளஸ் 2y ஸ்கொயர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸ் டைம் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் 5x இருக்குது. நெக்ஸ்ட்டு மைனஸ் 3x இருக்குது. சப்ளை பண்ணினாக்கா ப்ளஸ் 2x ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஒய் டைம் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் 3yன்னு இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேறு எங்கே இருப்பாரு? ஒய் டைமு மைனஸ் 10yன்னு இருக்குது. அப்போ மைனஸ் 10yலேருந்து ப்ளஸ் 3y மைனஸ் பண்ணினாக்கா மைனஸ் 7y ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் பண்ணாக்கா மைனஸ் 15 ஈக்குவல் டு 0. தட்ஸ் ஆல். இப்போ இந்த பிளேஸில் வந்து மைனஸ் வந்து ப்ளஸ் மாற்றிங்க, ப்ளஸ் 2y ஸ்கொயர்னு வரணும், மைனஸ் வரும். நெக்ஸ்ட் எக்ஸைஸ் 6.4ல கொஸ்டின் நம்பர் 2. ஷோ தட் 4x ஸ்கொயர் பிளஸ் 4xy பிளஸ் y ஸ்கொயர் மைனஸ் 6x மைனஸ் 3y மைனஸ் 4 ஈக்குவல் டு 0 ரெப்ரசன்ட் ஏ பேர் ஆஃப் பேரலல் லைன்ஸ். பேர் ஆஃப் பேரலல் லைன்ஸ் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ கிவன் equation is 4x square plus 4xy plus y square minus 6xy x minus 3y minus 4 equals 0. So compare with the general equation of pair of straight line. General equation of pair of straight line தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி. ax square plus 2hxy plus by square plus 2gx plus 2fy plus c equals 0. இது general equation of pair of straight line. ஸோ இப்போ இது கூட given equation கம்பேர் பண்ணி a வேல்யூ, b வேல்யூ, h வேல்யூ, g வேல்யூ, f வேல்யூ, c வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் கொஷின் தான் ஏ வேல்யூ. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் நேராக கொஷின் நேராக என்ன இருப்பாருங்க? 4 இருக்குது. அப்போ ஏவுக்கு வேல்யூ வந்து 4. நெக்ஸ்ட்டு 2h நேராக என்ன இருப்பாருங்க? 4 இருக்குது. அப்போ 2h ஈக்குவல் டு 4. நெக்ஸ்ட்டு பிக்கு நேராக மைனஸ் 6, சாரி பிக்கு நேராக 1. ஒய் ஸ்கொயரோட கொஷின் 1. அப்போ பியோட வேல்யூ 1. நெக்ஸ்ட்டு 2gக்கு நேராக மைனஸ் 6ன்னு இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 2fக்கு நேராக என்ன இருக்கு பாருங்க? மைனஸ் 3. சிக்கு நேராக மைனஸ் 4. ஓகேங்களா? ஸோ 2h is equal to 4 h is equal to 2 வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 2g equal to minus 6. அப்போ g equal to minus 3. 2f equal to minus 3. அப்போ f equal to minus 3/2 வந்துடும். ஓகேங்களா? எல்லா வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண நம்ம பேர் ஆஃப் பேரலல் லைன்ட்டு ரெப்ரசன்ட் பண்ண பேர் ஆஃப் பேரலல் லைன். இப்போ பேர் ஆஃப் பேரலல் லைனுக்கு கண்டிஷன் பார்த்தீங்கன்னாக்கா h ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஈக்குவல் டு என்ன வரும்? நம்மளுக்கு 0 வரணும். ஓகேங்களா? h ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஈக்குவல் 0 வரணும். அப்படி 0 வந்தாக்கா பேர் ஆஃப் பேரலல் லைன். ஓகேங்களா? அப்போ ஹச்சோட வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 2 h ஸ்கொயர்னு இருக்கு. அப்போ 2 ஸ்கொயர் மைனஸ் ஏபி, ஏவோட வேல்யூ 4, பியோட வேல்யூ 1. ஓகேங்களா? இப்போ 2 ஸ்கொயர்னா 4 ஆகிடும். 4 1s are 4. அப்போ 4 minus 4 0 ஆகிடும். அப்போ h ஸ்கொயர் மைனஸ் ஏபியோட வேல்யூ 0 வந்துச்சுனாக்கா கிவன் லைன் இஸ் பேர் ஆஃப் பேரலல் லைன்.
So h square minus ab equals 0. The given equation represents a pair of parallel lines. That's all. Next exercise 6.4 la question number 3. Show that 2x square plus 3xy minus 2y square plus 3x plus y plus 1 equal to 0 represent a pair of perpendicular lines சொல்றாங்க. pair of perpendicular line நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம். இப்போ பேர் ஆஃப் பர்பண்டிகுலருக்கு என்ன கண்டிஷன் ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, கிவன் ஈக்குவேஷன் ரைட் பண்ணிவிட்டு ஜென்ரல் ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணி ஏ வேல்யூ பி வேல்யூ சி வேல்யூ ஜி எஃப் ஹெச் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பர்பண்டிகுலருக்கு என்ன கண்டிஷனோ அதை ரைட் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ கம்பேர் வித் ஜென்ரல் ஈக்குவேஷன் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2hxy ப்ளஸ் பிஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் சி ஈக்குவல் 0. இப்போ ஏவுக்கு நேரம் என்ன இருப்பாருங்க 2 இருக்குது. அப்போ ஏவோட வேல்யூ 2. நெக்ஸ்ட்டு 2hக்கு நேராக 3 இருக்குது. இப்போ 2h ஈக்குவல் டு 3. நெக்ஸ்ட்டு பிக்கு நேராக என்ன இருக்கு பாருங்க -2. நெக்ஸ்ட்டு 2gக்கு நேராக என்ன இருக்கு பாருங்க 3 ஓகேங்களா? 2f நேராக 1, சிக்கு நேராக என்ன இருக்கு பாருங்க 1 ஓகேங்களா? 2fக்கு 1, சிக்கு 1. ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு 2h ஈக்குவல் டு 3. அப்போ h ஈக்குவல் டு 3/2. 2g ஈக்குவல் டு 3. அப்போ g ஈக்குவல் டு 3/2. 2f ஈக்குவல் டு 1. அப்போ f ஈக்குவல் டு 1/2 ஓகேங்களா? இப்போ பேர் ஆஃப் பர்பண்டிகுலர் லைன்ட்டு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ அப்போ கண்டிஷன் பார்த்தீங்கன்னாக்கா பேர் ஆஃப் பர்பண்டிகுலர் லைன் கண்டிஷன் a + b ஈக்குவல் டு 0ன்னு வரும். a + b ஈக்குவல் 0. இப்போ a + b ஈக்குவல் 0னாக்கா ஏன்றது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், பின்றது ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட்டையும் ஒய் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினாக்கா 0 வந்துச்சுனாக்கா பேர் ஆஃப் பர்பண்டிகுலர் ஓகேங்களா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் வந்து a, ஒய் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் b ஓகேங்களா? ஸோ இப்போ 2 ஆட் பண்ணுறீங்க. அப்போ ஏவோட வேல்யூ 2, பியோட வேல்யூ வந்து -2. இப்போ 2 - 2 ஈக்குவல் டு என்ன வரும் 0 வந்து ஓகேங்களா? இப்போ இட் ரெப்ரசன்ட் ஏ பேர் ஆஃப் பர்பண்டிகுலர் லைன்ஸ். இப்போ கிவன் லைன் இஸ் perpendicular line, pair of perpendicular line. That's all. Next exercise 6.4 question number 4. Show that the equation 2x square minus xy minus 3y square minus 6x plus 19y minus 20 equals 0 represent a pair of intersecting lines. Show further that the angle between them is tan inverse of 5. ஓகேங்களா? இப்போ என்ன ரெப்ரசன்ட் பண்ண சொல்கிறாங்கனாக்கா பேர் ஆஃப் இன்டர்செக்டிங் லைன் ரெப்ரசன்ட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஷோ பண்ண சொல்கிறாங்க, அதோட ஆங்கிள் வந்து tan inverse of 5 நம்ம ஷோ பண்ணணும் ஓகேங்களா? 2 கொஸ்டின் இதில். ஃபர்ஸ்ட் ரெப்ரசன்ட் ஏ பேர் ஆஃப் இன்டர்செக்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணிடலாம். ஸோ கிவன் ஈக்குவேஷன் இஸ் 2x square minus 1 times of xy minus 3y square minus 6x plus 19y minus 20 equals 0. இப்போ கம்பேர் வித் ஜென்ரல் ஈக்குவேஷன் ஓகேங்களா? ax square plus 2hxy plus by square plus 2gx plus 2fy plus c equal to 0. ஸோ ஏவுக்கு நேராக என்ன இருப்பாருங்க 2, 2hக்கு நேராக -1, பிக்கு நேராக -3, 2gக்கு நேராக -6, 2fக்கு நேராக 19, சிக்கு நேராக -20 ஓகேங்களா? ஸோ ஏ வேல்யூ 2, 2h ஈக்குவல் டு -1. அப்போ h ஈக்குவல் டு -1/2, 2g ஈக்குவல் டு -6. அப்போ g ஈக்குவல் டு -3, 2f ஈக்குவல் டு 19. அப்போ f ஈக்குவல் 19/2 ஓகேங்களா? ஸோ என்ன ரெப்ரசன்ட் பண்ணாக்கா பேர் ஆஃப் இன்டர்செக்டிங். அப்போ தி கண்டிஷன் டு ரெப்ரசன்ட் ஏ பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஏபிசி ப்ளஸ் 2f gh minus af square minus bg square minus ch square equal to 0 ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷன் நம்ம அப்ளை பண்ண போகிறீங்க வேல்யூஸை. ஏபிசி வேல்யூ a வேல்யூ 2, b வேல்யூ -3, c வேல்யூ -20 ப்ளஸ் 2 into f வேல்யூ 19/2, g வேல்யூ -3, h வேல்யூ -1/2 ஓகேங்களா? மைனஸ் a வேல்யூ 2 into f ஸ்கொயர். அப்போ f ஸ்கொயர் இஸ் 19/2 the whole square minus b value is -3, g value is 3 square minus ch square minus c value -20, h square, h value -1/2 whole square equals 0. இப்போ இது சிம்ப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் 3 டைம் மல்டிப்ளை இருக்கு 2 into -3 into -20. ஸோ -, ப்ளஸ் ஆகிடும். 2 into 3 6, 6 into 20 120 ஆகிடும் ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ எல்லாம் மல்டிப்ளை பண்ணலாம். 2 times of 19 into -3 மல்டிப்ளை பண்ணினாக்கா ஸோ இதில் இந்த 2 into v கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் டேர்ம்ஸ் பண்ணால் 19 into -3 into -1 மல்டிப்ளை பண்ணினாக்கா ப்ளஸ் 57 வந்துடும். டினாமில் வந்து ஒரு 2 வந்துடும் ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மைனஸ் ஆஃப் இது ஸ்கொயர் பண்ணிங்கனாக்கா 19 ஸ்கொயர் பண்ணாக்கா 361 வந்துடும். 2 ஸ்கொயர் பண்ணாக்கா 4 ஆகிடும். இந்த 2 into 4 கேன்சல் பண்ணாக்கா ரிமைனிங் வந்து 2 வந்துடும் ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு
ப்ளஸ் 27. எப்படி 27 வருதுனாக்கா இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 3a ஸ்கொயர் பண்ணால் 9 வந்துடும், 9 இன்ட்டு 3 27. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 5 வரும். எப்படின்னாக்கா இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் 20 இன்ட்டு இந்த ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1/4 ஆகிடும். ஓகேங்களா? அப்போ 4ஐயும் இந்த 20 கேன்சல் பண்ணாக்கா ப்ளஸ் 5 ஆகிடும், ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இப்போ இதே சிம்பிளை பண்ணணும். ஸோ இட் ரெப்ரசன்ட்ஸ் a pair of straight lines. Next angle கேட்டிருந்தாங்க. Angle between the lines is given by tan inverse or tan theta equal to modulus of 2 into root of h square minus ab by a plus b. ஓகேங்களா? ஆங்கிள் வந்து என்ன ப்ரூஃப் பண்ண தெரியும் உங்களுக்கு. ஸோ அப்போ இதுக்கு வேல்யூ ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம், h வேல்யூ, a வேல்யூ, b வேல்யூ. ஸோ சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. ஸோ tan theta equal to modulus of 2 into root of h ஸ்கொயர், ஹச்சோட வேல்யூ வந்து 1/2. ஓகேங்களா? மைனஸ் 1/2 அது ஸ்கொயர் பண்ணால் 1/4 ஆகிடும். மைனஸ் a வேல்யூ, b வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளை பண்ணினாக்கா 6 ஆகிடும். டினாமினேட்டரில் a ப்ளஸ் b, இப்போ a வேல்யூ 2, b வேல்யூ -3. ஓகேங்களா? ஸோ சிம்பிளை பண்ணினாக்கா 2 into root of கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா 1 + 4 6 24 ஆகிடும். இப்போ 1 + 24/4 பை டினாமினேட்டரில் செப்பரேட் பண்ணால் -1 ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நியூமரேட்டரில் 2 into root of ஆட் பண்ணால் 25/4 ஆகிடும். டினாமினேட்டரில் -1 இருக்கும். ஸோ 2 into ரூட் எடுத்துனா 5/2 வந்துடும். டினாமினேட்டரில் -1, அந்த 2 கேன்சல் பண்ணாக்கா -5 வந்துடும். ஓகேவா? அப்போ இந்த 2 கேன்சல் பண்ணினாக்கா நியூமரேட்டரில் 5 இருக்கும், டினாமினேட்டரில் -1 இருக்கும். இந்த மைனஸ் வந்து நியூமரேட்டர் டேர்முக்கு அப்ளை பண்ணால் -5 ஆகிடும். மாடுலஸ் வந்து 5 ரிமூவ் பண்ணினாக்கா +5 ஆகிடும். ஸோ அப்போ tan theta equal to 5, அப்போ theta equal tan inverse of 5 is the acute angle between the lines. That's all. Next exercise 6.4 question number 5. Prove that the equation to the straight lines through the origin, each of which makes an angle alpha with the straight line y equal to x is x square minus 2xy secant 2 alpha plus y square equal to 0. So given line பார்த்தீங்கன்னாக்கா y equal to x கொடுத்துறாங்க. கம்பேர் y equal to mx. ஓகேங்களா? y equal to mx கூட கம்பேர் பண்ணினாக்கா ஸோ எம்னாக்கா ஸ்லோப்பு, அப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் ஸ்லோப்பு. அப்போ எக்ஸுக்கு பார்த்துனா 1, அப்போ m equal to 1. நெக்ஸ்ட்டு tan theta equal to 1, அப்போ எம்மோட வேல்யூ 1னாக்கா இப்போ tan theta வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். அப்போ tan theta equal to 1, m equal tan theta ஒரு ஃபார்மில் பார்த்தோமா ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அப்போ tan theta m equal tan theta, அப்போ எம்மோட வேல்யூ 1 போட்டிங்கன்னா அப்போ tan theta equal to 1. இப்போ theta equal to என்ன வரும்னா 45 டிகிரி. அப்போ tan thetaவில் 45 டிகிரிக்கு தான் வேல்யூ 1, அப்போ theta equal to 45 டிகிரி. நெக்ஸ்ட்டு let lines be y equal to m1x and y equal to m2x makes an angle alpha with the line y equal to x. y equal to xனாக்கா ஆரிஜினில் தான் பாஸ் பண்ணணும் லைனு. ஓகேங்களா? y equal to xனா ஆரிஜினில் பாஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஆங்கிள்ஸ் பார்த்தினாக்கா 45 டிகிரி தெரிஞ்சிச்சு, y equal to x லைனு. நெக்ஸ்ட்டு இன்னொரு லைன் பார்த்தினாக்கா அது ஆல்ஃபான்னு வச்சுக்கணும். ஓகேவா? y equal to m1x, இப்போ இதுக்கு 45 டிகிரி இருக்கும். இன்னொரு லைன் y equal to m2x. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆல்ஃபான்னு வச்சு இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா 45 ப்ளஸ் ஆல்ஃபா ஃபுல் ஆங்கிள். ஹியர் m1 equal to tan of 45 degree minus alpha and m2 equal to tan of 45 plus alpha. ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் m1 equal to அப்போ tan a minus b ஃபார்முலா. இப்போ tan a minus b ஃபார்முலா பார்த்தீங்கன்னா tan a minus tan b by 1 plus tan a tan b. அப்போ tan 45 degree minus tan alpha by 1 plus tan 45 degree into tan alpha. ஓகேங்களா? ஸோ அப்போ m1 is equal to tan 45 வேல்யூ வந்து 1, அப்போ 1 minus tan alpha by 1 plus tan 45 வேல்யூ வந்து 1 ஆகிடும். அப்போ tan alpha மட்டும் இருக்கும். ஸோ அப்போ m1 equal to 1 minus tan alpha by 1 plus tan alpha வந்துடும். ஸோ அப்போ m2 அதேமாரி tan a plus b ஃபார்முலா. அப்போ tan a plus b ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா tan a plus tan b by 1 minus tan a tan b. ஓகேங்களா? ஸோ அப்போ m2 is equal to tan 45 degree plus tan alpha by 1 minus tan 45 degree into tan alpha. ஸோ 45 வேல்யூ வந்து 1, tan 45 வேல்யூ வந்து 1 ஆகிடும். ஸோ அப்போ m2 is equal to 1 plus tan alpha by 1 minus tan alpha வந்து. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்லோப்ஸ், ரெண்டு ஸ்லோப் என்ன பண்ணுறீங்க ப்ராடக்ட் பண்ணுறீங்க. அப்போ m1 into m2, m1க்கு 1 minus tan alpha by 1 plus tan alpha into m2க்கு 1 plus tan alpha by 1 minus tan alpha. ஓகேங்களா? இப்போ காமன் டேர்ம் கேன்சல் பண்ணிடலாம். 1 minus tan alpha, 1 minus tan alpha, நெக்ஸ்ட் வந்து 1 plus tan alpha, 1
plus tan alpha cancel பண்ணிட்டாக்கா m1 into m2 equal to 1 ன்னு வரும் ஓகேங்களா. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்லோப் இஸ் 1. நெக்ஸ்ட் சம் ஆஃப் த ஸ்லோப். இப்போ சம் ஆஃப் ஸ்லோப்னா m1 plus m2 ஆட் பண்ணிட்டீங்க. அப்போ 1 minus tan alpha by 1 plus tan alpha plus 1 plus tan alpha by 1 minus tan alpha ஓகேங்களா. ஸோ அப்போ m1 plus m2 is equal to LCM எடுக்கிறீங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறீங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா 1 minus tan alpha into 1 plus 1 plus tan alpha 2 times இருக்கும். அப்போ 1 minus tan alpha whole square ஆகிடும் plus 1 plus tan alpha whole square கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா. இப்போ 1 minus tan alphaவையும் இந்த 1 minus tan alpha மல்டிப்ளை பண்ணினாக்கா 2 times தானே வருது. அப்போ 1 minus tan alpha whole square ஆகிடும் ப்ளஸ் அதுமாதிரி இந்த 2 மல்டிப்ளை பண்ணினா 1 plus tan alpha 1 plus tan alpha மல்டிப்ளை பண்ணால் 1 plus tan alpha whole square ஆகிடும். பை டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 1 plus tan alpha into 1 minus tan alpha ஓகேங்களா. ஸோ அப்போ m1 plus m2 equal to a minus b whole square formula. ஃபர்ஸ்ட் பிராக்கெட் நியூமரேட்டர்ல ஃபர்ஸ்ட் பிராக்கெட் a minus b the whole square formula எக்ஸ் பண்றீங்க. இது a plus b the whole square formula எக்ஸ் பண்றீங்க ஓகேங்களா. ஸோ அப்போ a square minus 2ab plus b square. அப்போ a square 1 square 1 minus 2ab. அப்போ 2 into 1 into tan alpha plus b square tan square alpha. Next a plus b the whole square formula. அப்போ a square plus 2ab plus b square. இப்போ 1 plus 2 into 1 into tan alpha plus tan square. டினாமினேட்டர்ல a plus b into a minus b. அப்போ a square minus b square formula. டினாமினேட்டர்ல a plus b into a minus b ஃபார்ம்ல இருக்கு. அப்போ a square minus b square ஃபார்ம்ல ரைட் பண்ணிடலாம். அப்போ 1 square minus tan square alpha ஓகேங்களா. ஸோ சிம்பிளை பண்ணினாக்கா m1 plus m2 equal to 1 minus 2 tan 1 minus 2 tan alpha plus tan square alpha. நெக்ஸ்ட் 1 minus 2 tan alpha plus tan square alpha ஓகேங்களா. இந்த ஃபர்ஸ்ட் இது எழுதுறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிளஸ் டைம் எழுதுறாங்க 1 plus 2 tan alpha plus tan square ஃபர்ஸ்ட் டைப் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் இது செகண்ட் டைப் பண்ணாங்க 1 minus 2 tan alpha plus tan square ஓகேங்களா. ஸோ டினாமினேட்டர்ல 1 square 1 ஆகிடும் minus tan square. ஸோ அப்போ இதில் ப்ளஸ் டைம் மைனஸ் டைம் கேன்சல் பண்ணலாம். 2 tan alpha ப்ளஸ் டைமு மைனஸ் டைமு கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் வந்து m1 plus m2 equal to 1 plus 1 2 ஆகிடும். நியூமரேட்டரில் இந்த 1 plus 1 இந்த 1 plus 1 2 ஆகிடும். நெக்ஸ்ட் அது மாதிரி tan square வந்து 2 times இருக்குது. அப்போ 2 times tan square by 1 minus tan square ஓகேங்களா. ஸோ விச் இம்ப்ளைஸ் m1 plus m2 equal to 2 காமன் வேல்யூ எடுத்துலாம். நியூமரேட்டர் 2 காமன் வேல்யூ இருந்தாங்க 1 plus tan square alpha by டினாமினேட்டர் 1 minus tan square alpha வந்துடும். ஸோ cos 2a ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா cos 2a equal to 1 minus tan square a by 1 plus tan square a. ஸோ அந்த ஃபார்முலா இருக்குது பாருங்கள். ஸோ என்னது தலைகீழ் ரெசிப்ரோக்கலாக இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்போ அதனால் பண்ணலாம் 1 by cos 2a equal to 1 plus tan square a by 1 minus tan square a ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு வந்த ரிசல்ட் வந்து அப்படின்னா ரெசிப்ரோக்கலாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், அதை cos 2aக்கு வந்து 1 minus tan square a by 1 plus tan square வரணும். ஆனால் இங்கே எப்படி இருக்குனாக்கா ப்ளஸ் டைம் மேலே இருக்குது மைனஸ் டைம் கீழே இருக்குது. அப்போ 1 by cos 2aனாக்கா அப்படி இது ரெசிப்ரோக்கல் பண்ண ஃபார்முலாவை 1 plus tan square a by 1 minus tan square ஆகிடும் ஓகேங்களா. அப்போ m1 plus m2 equal to 2 into இது அப்படியே என்ன பண்ணலாம் ரெசிப்ரோக்கலாக இருக்குன்னா 1 by 2 alpha cos alpha 1 by 2 cos alpha ரைட் பண்ணலாம். ஸோ விச் இம்ப்ளைஸ் m1 plus m2 equal to இது 1 by cos ஆல்ஃபாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சீக்கன் ஆல்ஃபான்னு தெரியும் உங்களுக்கு ஃபார்முலா. 1 by cos theta equal to secant theta அதனுடைய ரெசிப்ரோக்கல் ஃபார்முலா. ஸோ அப்போ 1 by cos 2 ஆல்ஃபான்னு இருக்குது, அதை secant 2 ஆல்ஃபா ரைட் பண்ணலாம். அப்போ m1 plus m2 equal to 2 secant 2 ஆல்ஃபா ரைட் பண்ணலாம். சம் ஆஃப் த ஸ்லோப் இஸ் m1 plus m2 equal to 2 secant 2 ஆல்ஃபா. நெக்ஸ்ட்டு y equal to m1x. இப்போ y1 m1x minus y equal to 0 வச்சுக்கலாம். ஸோ y equal to m2x m2x minus y equal to 0 வச்சுக்கலாம். ஸோ தி கம்பைன்ட் ஈக்குவேஷன் இஸ் இப்போ கம்பைன்ட் ஈக்குவேஷனாக ரெண்டுக்கு மல்டிப்ளை பண்ணணும் ஓகேங்களா. அப்போ m1x minus y into m2x minus y equal to 0. ஸோ மல்டிப்ளை பண்ணினாக்கா m1 m2x square minus m1 xy minus m2 xy plus y square equal to 0 வரும். ஸோ m1 m2 x square minus xy காமனாக வெளியே எடுத்துனாக்கா m1 plus m2 ஆகிடும் plus y square. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைன் பண்ண சம்மாத ரூட்டு ப்ராடக்ட் ரூட் கண்டுபிடிச்சல அதை இதுங்க சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ வேர் m1 into m2 equal to 1 and m1 plus m2 equal to 2 secant 2 alpha. Some product of the slope is 1, sum of the slope is 2 secant 2 alpha. இதில் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு m1 into m2ன்னு இருக்குது. ஸோ அதுக்கு வேல்யூ 1 போட்டிங்கனாக்கா 1 into x square ஆகிடும் மைனஸ் xy into சம் ஆஃப் த ஸ்லோப் பார்த்தீங்கன்னாக்கா 2 secant 2 alpha சப்ஸ்டிட் பண்ணுறீங்க m1 plus m2க்கு. ஸோ அப்போ 2 secant 2 alpha சப்ஸ்டிட் பண்ணிச்சு xy into சப்ஸ்டிட் பண்ணி plus y square. ஸோ இது சிம்பிளை பண்ணிங்கனாக்கா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xy secant 2 alpha plus y square equal to 0. Next exercise 6.4 question number 6. Find the equation of the pair of straight lines passing through the point 1, 3 and perpendicular to the lines
2x minus 3y plus 1 equal to 0 and 5x plus y minus 3 equal to 0. So the straight line perpendicular to 2x minus 3y plus 0 is of the form. அப்போ straight line perpendicular line எப்படி ஃபார்ம் பண்ண தெரியும், எக்ஸோட கொஸ்டின் ஒய்க்கு போய்டும், ஒய்யோட கொஸ்டின் எக்ஸ் போய்டும். ஓகேங்களா? அப்போ ஒய்யோட கொஸ்டின் எக்ஸ் ரைட் பண்ணாக்கா 3x ஆகிடும், எக்ஸோட கொஸ்டின் ஒய்க்கு போச்சுனாக்கா 2y ஆகிடும். இங்கே சைனை சேஞ்ச் பண்ணணும், மைனஸ்னா ப்ளஸ் போடணும், ப்ளஸ்னா மைனஸ் போடணும், ப்ளஸ் கேன்னு போடணும். ஓகேங்களா? ஸோ 2y plus k equal to 0. இதான் perpendicular line. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இட்ஸ் பாசஸ் டு தி பாயிண்ட் பண்ணால் 1,3 கொடுத்துறாங்க. ஸோ அப்போ எக்ஸுக்கு ஒய்க்கு அந்த வேல்யூ எடுத்துக்கலாம். 1,3 அதை சப்ஷன் பண்ணி கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸுக்கு 3 சாரி எக்ஸுக்கு 1 ஒய்க்கு 3 சப்ஷன் பண்ணி அப்போ 3 into 1 3 ஆகிடும், ப்ளஸ் 2 into ஒய்க்கு வேல்யூ 3 படினாக்கா 6 ஆகிடும், ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. அப்போ ஆட் பண்ணினாக்கா 9 ஆகிடும். 9 ப்ளஸ் கே ஈக்குவல் 0. அப்போ கே ஈக்குவல் டு -9. கேவோட வேல்யூ வந்து -9. So 3x plus 2y minus 9 equal 0 is the straight line perpendicular to 2x minus 3y plus 1 equal 0. ஓகேங்களா? கேவோட வேல்யூ அதில் சப்ஷன் பண்ணிடணும். நெக்ஸ்ட் தி ஸ்ட்ரெயிட் லைன் perpendicular to 5x plus y minus 3 equal 0 is of the form. செகண்ட் லைனுக்கு பர்பன் லைன் ஃபார்ம் பண்ணுறீங்க. செகண்ட் லைனுக்கு 5x plus y minus 3 equal 0 இருக்குல்ல, அதுக்கு பர்பன் லைன். அப்போ ஒய்யோட கொஸ்டின் எக்ஸுக்கு போய்டும், எக்ஸோட கொஸ்டின் ஒய்க்கு போய்டும். இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருந்தாக்கா மைனஸ் சிம்பிள் ரைட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ ஒய்யோட கொஸ்டின் 1, 1 டைம்ஸ் ஆஃப் எக்ஸு மைனஸ் 5 டைம்ஸ் ஆஃப் ஒய். ஓகேங்களா? ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. பாசஸ் த்ரூ பாயிண்ட் ஆர் தி சேம். இது பாசஸ் த்ரூ 1,3. இப்போ எக்ஸுக்கு வேல்யூ 1, ஒய்க்கு வேல்யூ 3 அப்ளை பண்ணுறீங்க. இப்போ எக்ஸ் வேல்யூ 1 minus 5 into 3 15 plus k equal to 0. ஸோ சப்ராக்ட் பண்ணினாக்கா -14 plus k equal to 0. அப்போ k equal to 14. ஓகேங்களா? ஸோ அப்போ x minus 5y plus 14 equal to 0 is the straight line perpendicular to 5x plus y minus 3 equal to 0. ஓகேங்களா? இப்போ கேவோட ஃபைன் பண்ணாத இங்கே சப்ஷன் பண்ணணும். இங்கே சப்ஷன் பண்ணினாக்கா பர்பன் லைன் வந்துடும். ஸோ கம்பைன்ட் ஈக்குவேஷன் இஸ் கம்பைன்ட் ஈக்குவேஷனாக்கா இப்போ கண்டுபிடிச்ச அந்த 2 லைனையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3x plus 2y minus 9 into x minus 5y plus 14 equal 0. ஸோ 2 மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ 3x ஆல் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணும்போது 3x ஸ்கொயர் மைனஸ் 15xy plus 42x. நெக்ஸ்ட்டு 2y ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. 2y into x 2xy. நெக்ஸ்ட் மைனஸ் 10y ஸ்கொயர் ப்ளஸ் 28y ஆகிடும். நெக்ஸ்ட் 9 ஆல் -9 மல்டிப்ளை பண்ணும்போது -9x ப்ளஸ் 45y மைனஸ் 126 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆர்டராக எழுதும்போது 3x ஸ்கொயர் மைனஸ் 13xy. xy டேமை சிம்பிளை பண்ணினாக்கா -13xy வந்துடும். நெக்ஸ்ட்டு y ஸ்கொயர் டேம் -10y ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு x டேம் 33x. 42xல் 9x செப்பரேட் பண்ணினாக்கா 33x ஆகிடும். நெக்ஸ்ட்டு y டேம் 73y. y டேம் பார்த்தினாக்கா 28yன்னு இருக்குது, 45yன்னு இருக்குது. ஆட் பண்ணிட்டு 73y ஆகிடும். நெக்ஸ்ட்டு -126 ஈக்குவல் டு 0. Next exercise 6.4 question number 7. Find the separate equation of the following pair of straight lines. Separate equation கேட்குறாங்க. அப்போ எல்லாமே என்னது pair of straight line. ஓகேவா? எல்லாமே pair of straight line ஊற்றுனா இதுலேருந்து செப்பரேட் ஈக்குவேஷனாக ரெண்டு ஈக்குவேஷனாக பிரிக்கணும் ஒவ்வொரு சப்டிவிஷனையும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 2xy மைனஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3xy மைனஸ் xy மைனஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் 0. அப்போ ஃபேக்டரைஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? அப்போ கொடுத்துற அந்த கம்பைன் ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணுறீங்க. அப்போ 3x ஸ்கொயர் ப்ளஸ் 2xy மைனஸ் y ஸ்கொயர். இப்போ 3x ஸ்கொயர் அப்படி வச்சுட்டு சென்டரில் 2xy எப்படி பிடிக்கலாம், 3xy மைனஸ் xy மைனஸ் y ஸ்கொயர் பிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்லேருந்து என்ன காமனாக எடுக்கலாம்னாக்கா 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3xyல காமனாக 3x காமனாக வெளியே எடுத்துனாக்கா x ப்ளஸ் ஒய்னு வந்துடும். நெக்ஸ்ட் 2 டேர்மில் வந்து மைனஸ் y காமனாக வெளியே எடுக்கலாம். மைனஸ் y காமனாக வெளியே எடுத்துனாக்கா x ப்ளஸ் ஒய் வந்துடும் ஈக்குவல் 0. ஸோ இந்த 2 டேர்மில் என்ன காமனாக x ப்ளஸ் ஒய் காமனாக இருக்குது. அப்போ x ப்ளஸ் ஒய் காமனாக வெளியே எடுத்துனாக்கா ரிமைனிங் 3x minus y equal 0 ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு கான்ஸ்டன்ட் கூட இந்த ரெண்டு ஃபேக்டர் கூட என்ன பண்ணணும், கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ தி செப்பரேட் ஈக்குவேஷன் இஸ் x plus y equal to 0, 3x minus y equal to 0. தட்ஸ் ஆல். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் மல்டிப்ளை பண்ணாக்கா கொஸ்டின் வந்துடும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் தி செப்பரேட் ஈக்குவேஷன் இஸ் x plus y equal to 0 and 3x minus y equal to 0. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் 6 into x minus 1 the whole square plus 5 into x minus 1 into y minus 2 minus 4 into y minus 2 the whole square equal 0. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் டைமில் சிம்ப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ரெண்டு ப்ராக்கெட் டைமை மல்டிப்ளை பண்ணிடணும். ஸ்கொயர் இருந்தால் ஃபார்மில் அப்ளை பண்ணி சிம்ப்ளை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தான் என்ன பண்ணணும், ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு லெட் a equal to x minus 1 b equal to y minus 2 எடுத்துக்கிறீங்க. எனக்கா சப்ஷன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். a equal to x minus 1 b equal to y minus 2 சப்ஷன் பண்ணினாக்கா இப்போ 6
a square plus 5ab minus 4b square equal to 0. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணினாக்கா 6 into minus 4 பண்ணாக்கா minus 24 வரும். ப்ராடக்ட் பண்ணினாக்கா minus 24, சம் பண்ணாக்கா 5 வருது. ஓகேங்களா? இப்போ ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணாக்கா 24 minus 24 வரணும். அதே 2 நம்பரை சிம்பிளை பண்ணாக்கா 5 வரணும். அப்போ 8 into minus 3 மல்டிப்ளை பண்ணினாக்கா 24 வந்துடும். 8 கூட minus 3 செப்பரேட் பண்ணினாக்கா ப்ளஸ் 5 வந்துடும். ஓகேங்களா? அப்போ 8ab minus 3ab தான் ஃபேக்ட்ரு. ஸோ 6a ஸ்கொயரால் டிவைட் பண்ணுறீங்க. 6a ஸ்கொயர் டிவைட் பண்ணினாக்கா இந்த ஒரு ஏ கேன்சல் ஆகிடும். 2 டேபிள் கேன்சல் பண்ணும்போது 3 வந்துடும், இங்கே 4 வந்துடும். வேறு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏ கேன்சல் ஆகிடும். இந்த 3 டேபிள் கேன்சல் பண்ணாக்கா இந்த 1 டைம்ஸ் இங்கே 2 டைம்ஸ் 2a வந்துடும். ஸோ அப்போ ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 3a plus 4b into 2a minus b, 2a minus b equal to 0. ஓகேங்களா? இப்போ செப்பரேட்டாக 0 ஈக்குவல் பண்ணினாக்கா செப்பரேட் ஈக்குவேஷன் வந்துடும். அதுக்கு முன்னாடி ஏவியும் பி ரீப்ளேஸ் பண்ணணும். ஏ ஈக்குவல் நம்ம என்ன எடுத்தோம்னாக்கா எக்ஸ் மைனஸ் 1 எடுத்துருக்கோம், பி ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 2 எடுத்துருக்கோம். இப்போ ஏவுக்கு எக்ஸ் மைனஸ் 1 சப்ஷன் பண்ணுங்க, பிக்கு ஒய் மைனஸ் 2 சப்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ 3 into எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் 4 into ஒய் மைனஸ் 2 into 2 into எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் ஆஃப் ஒய் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இப்போ சிம்பிளை பண்ணுங்க. 3ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணாக்கா 3x மைனஸ் 3 ப்ளஸ் 4y மைனஸ் 8 இன்ட்டு 2x மைனஸ் 2 மைனஸ் ஒய் ப்ளஸ் 2 ஈக்குவல் 0. இப்போ இந்த 2 ப்ராக்கெட் டைம் என்ன பண்ண செப்பரேட்டாக என்ன பண்ண சிம்பிளை பண்ண 3x ப்ளஸ் 4y மைனஸ் 1 நெக்ஸ்ட்டு 2x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. இப்போ தனித்தனியாக 0 ஈக்குவல் பண்ணினாக்கா தி செப்பரேட் ஈக்குவேஷன்ஸ் ஆர் 3x ப்ளஸ் 4y மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 அண்ட் 2x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு third denominator 2x square minus xy minus 3y square minus 6x plus 19y minus 20 equal 0. So let us take 2x square minus xy minus 3y square. அதாவது அந்த குவாட்ராட்டிக் ஃபார்ம் மட்டும் அந்த டேர்ம் மட்டும் எடுத்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். குவாட்ராட்டிக் ஃபார்ம்னாக்கா 2x square minus xy minus 3y square மட்டும் எடுத்து ஃபேக்டரைஸ் பண்ணிங்க. அப்போ ப்ராடக்ட் பண்ணிங்கனாக்கா 2 into minus 3 minus 6. So product of the factor is minus 6, sum of the factor is minus 1. ஓகேங்களா? ஸோ அப்போ 3 into minus 3 into 2 பண்ணினாக்கா minus 6 வந்துடும். minus 3ல் 2 செப்பரேட் பண்ணால் minus 1 வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ minus 3xy 2xy. ஸோ 2x ஸ்கொயரால் டேட் பண்ணலாம், இல்லைனாக்கா அப்படியே டேட்டா கூட சப்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ 2x ஸ்கொயர் மைனஸ் xy மைனஸ் 3y ஸ்கொயர் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் மைனஸ் 3xy ப்ளஸ் 2xy மைனஸ் 3y ஸ்கொயர். ஸோ அதில் எக்ஸ் காமனாக வெளியே எடுத்துனாக்கா 2x மைனஸ் 3yன்னு வந்துடும், ப்ளஸ் ஒய் காமனாக வெளியே எடுத்துனாக்கா 2x மைனஸ் 3y வந்துடும். ஓகேங்களா? இப்போ 2x ஸ்கொயர் மைனஸ் xy மைனஸ் 3y ஸ்கொயர் ஈக்குவல் டு 2x மைனஸ் 3y காமனாக வெளியே எடுத்துறாங்க எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு இருக்கும். ஸோ அப்போ 2x மைனஸ் 3y இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு. ஓகேங்களா? ஸோ அப்போ 0க்கு ஈக்குவல் பண்ணலாம். ஸோ 2x ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு ஃபேக்டரைஸ் பண்ணது கூட அந்த ஃபேக்டரைஸ் கூட ஒவ்வொரு ஃபேக்டர் கூடயும் கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணணும். அப்போ 2x மைனஸ் 3y அது கூட ஒரு ப்ளஸ் கான்ஸ்டன்ட் எல், மாரி எக்ஸ் ப்ளஸ் ஒய் அது கூட ஒரு கான்ஸ்டன்ட் எம் ஆட் பண்ணிவிட்டு எல்லோட வேல்யூ எம்மோட வேல்யூ கண்டுபிடிச்சி அங்கே சப்ஷன் பண்ணணும். அப்போ எல்லோட வேல்யூ எம்மோட வேல்யூ எப்படி கண்டுபிடித்துனாக்கா ஈக்குவேட்டிங் தி எக்ஸ்டேம்ஸ். இப்போ கொடுத்துற கொஸ்டின் ஃபுல்லாக ரைட் பண்ணிட்டு அதை வந்து இந்த ஃபேக்டர் கூட ஈக்குவல் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் எக்ஸ்டேம் ஈக்குவல் பண்ணணும். இப்போ எக்ஸ்டேம் பார்த்தினாக்கா எல்எக்ஸ் ப்ளஸ் 2mx நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு மைனஸ் 6ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு ஈக்குவேட்டிங் தி ஒய் டேம் ஈக்குவல் பண்ணினாக்கா எல்ஒய் நெக்ஸ்ட்டு மைனஸ் 3my ஈக்குவல் டு 19yன்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ எக்ஸ் டேமு ஒய் டேமுடைய கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் எடுத்து எழுதணும். இப்போ 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும் எல் அண்ட் எம் டேமில். இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டேம் பார்த்தினாக்கா எல் ப்ளஸ் 2m ஈக்குவல் டு மைனஸ் 6, இது நம்பர் 1 வச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஈக்குவேட்டிங் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்ன்னு பார்த்தினாக்கா எல் மைனஸ் 3m ஈக்குவல் 19, நம்பர் 2. இந்த 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணாக்கா எல்லோட வேல்யூ எம்மோட வேல்யூ வந்துடும். ஸோ சால்வ் 1 and 2. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எல் ப்ளஸ் 2m ஈக்குவல் டு மைனஸ் 6, செகண்ட் ஈக்குவேஷன் எல் மைனஸ் 3m ஈக்குவல் டு 19. ஸோ செப்பரேட் பண்ணிங்கனாக்கா எல் டைம் கேன்சல் ஆகிடும். ஸோ சேஞ்ச் த சைன் மைனஸ் ப்ளஸ் மைனஸ். ஸோ எல் டைம் கேன்சல் ஆகிடும். இப்போ 2m ப்ளஸ் 3m 5m ஆகிடும் ஈக்குவல் டு மைனஸ் 25. ஸோ m ஈக்குவல் டு மைனஸ் 25/5. ஸோ அப்போ m ஈக்குவல் டு மைனஸ் 5 ஆகிடும். ஸோ m ஈக்குவல் டு மைனஸ் 5 சப்ஷன் இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ l ப்ளஸ் 2m ஈக்குவல் டு மைனஸ் 6. ஸோ l ப்ளஸ் 2 இன்ட்டு ml மைனஸ் 5 ஈக்குவல் டு மைனஸ் 6. இப்போ l மைனஸ் 10 ஈக்குவல் டு மைனஸ் 6. இப்போ l இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 6 ப்ளஸ் 10. ஸோ அப்போ l ஈக்குவல் டு ப்ளஸ் 4. ஓகேங்களா? ஸோ ஃபைன் பண்ணதை அந்த ஈக்குவேஷனில் சப்ஷன் பண்ணணும். l அண்ட் m ஆட் பண்ணிங்களா அங்கே ஈக்குவேஷன் சப்ஷன் பண்ணிங்கனாக்கா செப்பரேட் ஈக்குவேஷன். ஸோ தி செப்பரேட் ஈக்குவேஷன்ஸ் ஆர் 2x மைனஸ் 3y ப்ளஸ் 4 ஈக்குவல் 0 அண்ட் x ப்ளஸ் y மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. தட்ஸ் ஆல்.
Next exercise 6.4 question number 8. The slope of one of the straight line ax square plus 2hxy plus by square equal 0 is twice that of other. Show that 8h square equal to 9ab. ஓகேங்களா. ஸோ அப்போ லெட் m1 m2ன்றது டூ ஸ்லோப் எடுத்துக்கலாம் நம்ம. m1 m2 be the slope of pair of straight line. So product of the slope பார்த்தீங்கன்னாக்கா m1 into m2 equal to a by b and sum of the slope பார்த்தீங்கன்னாக்கா m1 plus m2 equal to minus 2h by b. ஓகேங்களா. ஸோ அப்போ given பார்த்தீங்கன்னாக்கா ஒரு க்ளூ கொடுத்துறாங்க. ஸோ ஒரு ஸ்லோப் இதுக்கு ஈக்குவல்னாக்கா டுவைஸ் ஆஃப் த அதர் ஸ்லோப் கொடுத்துறாங்க. டுவைஸ் ஆஃப் த அதர் ஸ்லோப். அப்போ m1 ஈக்குவல் டு டுவைஸ் ஆஃப் த டுவைஸ்னா 2ன்னு அர்த்தம். 2 into m2ன்னு எடுத்துணும். அது given கொடுத்துறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு m1 ஈக்குவல் டு m2 இருக்குல்ல, அதை சம் ஆஃப் த ஸ்லோப் இருக்குல்ல அதில் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. ஓகேங்களா. சம் ஆஃப் ஸ்லோப்னாக்கா m1 ப்ளஸ் m2 இருக்குல்ல அதில் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. இந்த ரிசல்ட் m1 ஈக்குவல் டு m2வை இந்த ரிசல்ட்டில் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. ஓகேங்களா. அப்போ m1க்கு 2m2 போட்டுக்கலாம் ப்ளஸ் m2 ஈக்குவல் டு மைனஸ் 2h by b. ஓகேங்களா. ஸோ 2m2 ப்ளஸ் m2னாக்கா இப்போ 3 டைம்ஸ் ஆஃப் m2ன்னு வந்துடும் ஈக்குவல் டு மைனஸ் 2h by bன்னு வந்துடும். ஸோ இதுலேருந்து m2 டெரிவ் பண்ணினாக்கா m2 இஸ் ஈக்குவல் டு 3 ஆன்சர் மூவ் பண்ணினாக்கா டிவைடில் போயிடும். அப்போ மைனஸ் 2h by 3bன்னு வந்துடும். அப்போ m2 ஈக்குவல் டு மைனஸ் 2h by 3bன்னு வந்துடும். ஓகேங்களா. ஸோ அதே ரிசல்ட்டை m2 ஈக்குவல் டு மைனஸ் 2h by b அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்லோப் இருக்குல்ல அதில் இந்த ரிசல்ட்டை மறுபடியும் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் ஆஃப் ஸ்லோப் எடுத்துகிட்டு அதில் இந்த m1 ஈக்குவல் டு 2m2வை சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் ஸ்லோப்னா m1 into m2 ஈக்குவல் டு a by b. ஸோ m1க்கு 2m2 into m2 ஈக்குவல் டு a by b. ஸோ ப்ராடக்ட் பண்ணாக்கா 2 into m2 வந்து 2m2 ஸ்கொயர்னு ஆகிடும். இப்போ 2m2 ஸ்கொயர் ஈக்குவல் டு a by b. ஸோ சப்ஸ்டியூட் m2 ஈக்குவல் டு மைனஸ் 2h by b. அப்போ நம்ம m2க்கு இங்கே டெரிவ் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள். m2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2h by b-யை இதில் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. ஓகே m2க்கு அப்போ m2 இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது 2m2க்கு வந்து மைனஸ் 2h by 3b the whole square equal to a by b. ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது 2 into 4h square by 9b ஸ்கொயர்னு வந்துடும் ஈக்குவல் டு a by b. ஓகேங்களா. நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணாக்கா 8h ஸ்கொயர்னு வரும். ஓகேங்களா. அப்போ அந்த நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஈக்குவல் ரெண்டு சைடு காமன் டைம் கேன்சல் பண்ணலாம். b கேன்சல் ஆகிடும், ஒரு b கேன்சல் ஆகிடும், ரிமைனிங் 1b இருக்கும். நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணாக்கா 8h ஸ்கொயர் பை 9bன்னு இருக்கும் ஈக்குவல் டு a. நம்மளுக்கு 8h ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கணும். இந்த டினாமினேட்டர் 9b-யை ஆன்சர் மூவ் பண்ணால் மல்டிப்ளை ஆகிடும். ஸோ அப்போ 8h ஸ்கொயர் ஈக்குவல் டு 9ab. தட்ஸ் ஆல். ஹென்ஸ் ஷோட். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 6.4 question number 9. The slope of one of the straight line ax square plus 2hxy plus by square equal 0 is thrice that of the other. Show that 3h square equal to 4ab. சம் மாடல் தான் இது. இங்கே டுவைஸ்ன்னு சொன்னிருந்தாங்க ஸ்லோப்பு, இங்கே வந்து த்ரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதான் ஓகேங்களா. ஸோ அதே சேம் மாடல் தான். ஸோ ஃபஸ்ட்டு லெட் m1 and m2 be the slope of pair of straight line எடுத்துக்கலாம். சம் ஆஃப் த ஸ்லோப்பு ப்ராடக்ட் ஆஃப் ஸ்லோப் எழுதிக்கலாம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்லோப்னா m1 into m2 equal to a by b அண்ட் சம் ஆஃப் த ஸ்லோப்னாக்கா m1 plus m2 equal to minus 2h by b. ஸோ கிவன்னா கொடுத்துட்டானாக்கா m1 equal to 3m2. அதாவது ஒரு ஸ்லோப் எது ஈக்குவல்னாக்கா 2 ஸ்லோப் இருக்குல்ல m1 m2. இப்போ m1 எது ஈக்குவல்னா 3 டைம்ஸ் ஆஃப் தான் அனதர் ஸ்லோப். அப்போ m1 equal to 3m2ன்னு எடுத்துரும். ஸோ போன சம் லாஸ்ட் சம் மாடல் தான். ஸோ இந்த ரிசல்ட்டை m1 equal to 3m2வை சம் ஆஃப் த ஸ்லோப்பில் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. சம் ஆஃப் ஸ்லோப் m1 plus m2 equal to minus 2h by b இருக்குல்ல அதில் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. இப்போ m1க்கு 3m2ன்னு போகிறீங்க. அப்போ 3m2 plus m2 equal to minus 2h by b. ஸோ ஆட் பண்ணினாக்கா 4m2ன்னு வந்துடும். 4m2 equal to minus 2h by b வந்துடும். ஸோ அப்போ m2 இதுலேருந்து டெரிவ் பண்ணினாக்கா m2 is equal to minus 2h by b into 1 by 4 ஆகிடும். ஓகேங்களா. ஸோ கேன்சல் பண்ணிட்டுனாங்க m2 is equal to minus h by 2bன்னு வந்துடும். இப்போ 2 கேன்சல் பண்ணலாம். 1 2 is 2 2 2 4 ஆகிடும். ஸோ அப்போ m2 is equal to minus h by 2bன்னு வந்துடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த கிவன் ரிசல்ட்டை m1 equal to 3m2வை ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்லோப்பில் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. ப்ராடக்ட் ஆஃப் ஸ்லோப் அப்போ ப்ராடக்ட் ஆஃப் ஸ்லோப்னாக்கா m1 into m2 equal to a by b. அதில் m1க்கு 3m2 சப்ஸ்டிட் பண்ணினாக்கா 3m2 into m2 equal to a by b. ஸோ ப்ராடக்ட் பண்ணாக்கா 3m2 ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ அப்போ 3m2 ஸ்கொயர் ஈக்குவல் டு a by b. அப்போ அங்கே m2ன்றது நம்ம இங்கே டெரிவ் பண்ணி வச்சுருக்கோம். m2 equal to minus h by 2bன்னு இருக்குது. இதை இங்கே 3m ஸ்கொயர்னு இருக்குல்ல, அப்போ m2 ஸ்கொயருக்கு இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறீங்க. m2க்கு என்னன்னாக்கா h by minus h by 2b இங்கே சப்ஸ்டிட் பண்ணினாக்கா m2 equal to minus h by 2b இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. அப்போ 3 into minus h by 2b the whole square equal to a by b. ஓகேங்களா.
ஸோ ஸ்கொயர் பண்ணினாக்கா 3 இன்ட்டு h ஸ்கொயர் பை 4b ஸ்கொயர் ஈக்குவல் டு a பை b ஈக்குவல் ரெண்டு சைடு காமன் டைம் கேன்சல் பண்ணிடலாம் 1b கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குனாக்கா 3h ஸ்கொயர் பை 4bன்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ மைனஸ் h பை 2b ஸ்கொயர் பண்ணாக்கா h ஸ்கொயர் பை 4bன்னு வரணுங்க, b ஸ்கொயர்னு வரணும். இங்கே 2b ஸ்கொயர்னு போட்டுருக்கான் பாருங்க, இதுக்கு சேஞ்ச் பண்ணிங்க. இந்த இடத்துல h ஸ்கொயர் பை 4b ஸ்கொயர்னு வரணும். 4 பதில் 2 போட்டுருக்கான் பாருங்க கீழே. இந்த 4ஆக மாற்றிங்க, 2 வந்து 4ஆக மாற்றிடுங்க. ஓகேங்களா? மாற்றினாக்கா இங்கே 4bன்னு மட்டும் இருக்கும். இப்போ 3h ஸ்கொயர் பை 4b ஈக்குவல் டு ஏன்னு இருக்கும். நம்மளுக்கு என்ன ப்ரூஃப் பண்ணாக்கா 3h ஸ்கொயர் ஈக்குவல் டு 4abன்னு பண்ணோம். இப்போ 3h ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ab. தட்ஸ் ஆல். என்ஷோர்டு.